வெல்கம் டு சூரியன் எஃப்எம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தியாயம் 230. வாட்ஸ்அப் கால். என்ன இவ நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. என் கண்ணுல மிஸ்டேக்கா இல்ல என் மனசுலயா? நான் ஏன் இப்பெல்லாம் அவளை பார்த்து அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? தனக்குள்ளே கேட்டுக்கொண்டிருந்தவன் பார்வையை அவளை விட்டு அகற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். ஓ, மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க போலயே. தனக்குள்ளே பேசிக்கொண்டவன் அவளை பார்வையாலேயே தொடர்ந்தான். நேரம் சென்று கொண்டிருக்க பூஜாவின் திருமணம் இனிதாக நடந்து முடிந்தது. அதுவரை அவளுக்கு துணையாக நின்று கொண்டிருந்த மீரா பவித்ராவுடன் பேசியபடியே சாப்பிட செல்ல அவளை தொடர்ந்தான் ரிஷி. அது பஃபே சிஸ்டம் என்பதனால் தனக்கு தேவையான உணவுகளை அவள் எடுத்துக்கொண்டு சாப்பிட அமர்ந்ததும் அவள் அருகே இவனும் சென்று அமர்ந்து கொண்டான். அதில் அவள் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்தினாள். என்ன மேடம், கர்மமே கண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கோபம் போகலையா? வேண்டா ரிஷி, நானே நீ பண்ண வேலையால செம்ம டென்ஷன்ல இருக்கேன். பேசாம போயிரு. அட என்ன மீரா, நீ நேத்து நான் வரைஞ்சது எவ்வளவு அழகா செவந்திருக்குன்னு பார்க்கலாம்னு நினைச்சா இப்படி சொல்ற? அவன் சற்றே நக்கலான தொனியில் சொல்ல அவனை முறைத்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்த ரிஷி அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவள் எதிர்பாராத நேரம் அவள் தட்டில் இருந்த இனிப்புகளை தன் தட்டில் மாற்றிக்கொண்டான். திடீரென்று தன் தட்டில் இருந்த இனிப்புகள் காணாமல் போகவும் அது யார் செய்த வேலையாக இருக்கும் என்று அவள் ஒன்றும் பெரிதாக சிந்திக்க தேவையே இல்லை. வாவ், செம்ம ஸ்வீட்டா இருக்கு. ஏன் மீரா, நீ ஸ்வீட் எடுத்துட்டு வரலையா? நடிக்காத, ஏன் தட்டில இருந்து நீதானே சுட்ட? ஆமா, ஆல்ரெடி எல்லா ஸ்வீட்டும் நல்லா சுட்டதுதான். ஐ மீன் எண்ணெயில சுட்டதுன்னு சொன்னேன். இவனிடம் எல்லாம் மனுஷன் பேசுவானா என்ற ரீதியில் அவனை பார்த்தவள் எதுவும் பேசாமல் மீண்டும் சாப்பிடத் தொடங்க மீண்டும் அந்த இனிப்புகளை அவள் தட்டிலே பரிமாறினான். இப்படி அவன் அவளை தொல்லை செய்து கொண்டே சாப்பிட்டு முடிக்க அங்கிருந்து அவர்கள் கிளம்பும் நேரமும் வந்தது. பூஜாவிடம் சொல்லி விடை பெற்றவர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள். மீரா காலேஜில் இருந்து வீட்டிற்கு வந்தவள் ரிஃப்ரெஷ் ஆகிவிட்டு போனை நோண்டிக் கொண்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து அவளுக்கு மெசேஜ் வந்திருந்தது. ஹாய் ஆல், எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பவித்ரா அனுப்பி இருக்க அதற்கு ஒவ்வொருத்தரும் பதில் அளித்துக் கொண்டிருந்தார்கள். நான் இப்பதான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தேன். ராகுல் பதில் அளித்திருக்க அதற்கு சிரிப்பது போன்ற எமோஜியை அனைவரும் அனுப்பி வைத்தார்கள். அதை பார்த்து விட்டவன் கான்ஃபரன்ஸ் காலில் அனைவருக்கும் அழைத்தான். அதில் ரிஷியை தவிர மற்ற அனைவரும் காலை பிக்கப் செய்துவிட அப்படியே பேச ஆரம்பித்தார்கள். எனக்கு ஒரே போரிங்கா இருக்கு. இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் டின்னருக்கு எங்கேயாவது வெளியில போகலாமா? பவித்ரா கேட்க அதற்கு ராகுலோ, ஏன் இப்பெல்லாம் உங்க டாடி கிராஸ் கொஸ்டின் கேட்க மாட்டாரா? அவர் இருந்தா நான் ஏண்டா டின்னர் போகலாம்னு கூப்பிட போறேன். அவரு வெளியூர் போயிட்டாரு. சோ இன்னைக்கு நோ ப்ராப்ளம். அதான பார்த்தேன். சரி சரி, எனக்கும் இன்னைக்கு ஓகே தான். மீரா, உனக்கு ஓகேவா? சாரி பவி, நீங்க போயிட்டு வாங்க. உனக்கு இதே வேலையா போச்சு. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்த ராகுல் எல்லாம் வரான். உனக்கு என்ன? இந்த தடவை நான் கெஞ்சலாம் மாட்டேன். ஆனாலும் நீ வரணும். இதுவே என் கட்டளை. அவள் வசனம் பேச ராகுலும் மீராவிடம் வர சொல்லி கேட்டான். ஆல்ரெடி ரிஷி போனை எடுக்கவே இல்ல. இந்த தீபன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னே தெரியல. பூஜாவும் இப்ப வரமாட்டா. நம்ம 3 பேரு தான். இப்ப நீயும் வரலன்னு சொன்னா எப்படி மீரா? ப்ளீஸ் வாயேன். ராகுல் கேட்கவும் சிறிது நேரம் யோசித்த மீரா பிறகு வருவதாக சம்மதம் சொன்னாள். ஏய் சூப்பர் மீரா, அப்ப கிளம்பி கரெக்டா 7 o'clock ஹோட்டலுக்கு வந்துரு. ஓகே பவி. மீரா சொல்லிவிட்டு போனை கட் செய்து விட பவித்ரா அடுத்து ரிஷிக்கு அழைத்தாள். அவன் 2 முறை சென்றும் அழைப்பை ஏற்கவில்லை. எங்க போனா இவன்? போன் எடுக்க இவ்ளோ நேரமா? மனத்திற்குள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ரிஷி மீண்டும் கால் செய்தான். ஹே பவி, சொல்லு. 2 times கால் பண்ணிருக்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்டா? அது ரிஷி, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நைட் டின்னர் போகலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்க. பவித்ரா சொன்னதை கேட்ட ரிஷி ஒரு நிமிடம் யோசித்தான். போன முறையே மீரா வரவில்லை என்று அடம் பிடித்தாள். அதுபோல் இன்றும் கண்டிப்பாக வருவதற்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டாள் என்று நினைத்தான். அவள் வராமல் செல்வதற்கும் இவனுக்கு மனம் இல்லை. அதனால் பவித்ராவிடம், அது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு பவி. நீங்க போயிட்டு வாங்களேன். ஏ ரிஷி,
இந்த தடவை நீ ஷிஃப்ட் மாத்திக்கிட்டியா? முன்னாடி மீரா தான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பா. இந்த தடவை அவளே வரேன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப அவளுக்கு பதிலா சப்ஸ்டியூட் போட்ட மாதிரி நீ வரமாட்டேன்னு சொல்ற. மீராவும் வருகிறாளா என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டவன் பவித்ராவிடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உன்னை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி, நீ இவ்ளோ தூரம் கெஞ்சி கேக்குறதுனால நான் வரேன். இருந்தாலும் உனக்கு இவ்ளோ பில்டப் தேவையில்லதான். பட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த தீபன் எருமையும் கூப்பிட்டுட்டு வந்துரு, ஓகேவா? ஓகே பவி, நைட்டு டின்னர்ல மீட் பண்ணலாம். ஒரு வழியாக பவித்ரா அனைவரையும் டின்னர் வருவதற்கு சம்மதிக்க வைத்தாள். அன்று இரவு ஷார்ப்பாக ராகுல், பவித்ரா, மீரா மூவரும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஆஜராகிவிட ரிஷியும் தீபனும் இன்னும் வந்திருக்கவில்லை. ஆல்ரெடி வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரிஷி என்ன இன்னும் காணோம்? மீரா சொல்லிக்கொண்டேதான் போனை எடுத்து ரிஷிக்கு அழைத்தாள். ஹலோ ரிஷி, நாங்கெல்லாம் வந்துட்டோம். எங்க இருக்க நீ? நான் இங்க ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் மீரா. நான் வர எப்படியும் ஒரு ½ அன் அவர் ஆகும். பேசாம நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருங்க, நானும் தீபனும் வந்துடுறோம். சரி சரி, ரொம்ப லேட் பண்ணிடாம சீக்கிரமா வந்து சேரு சொன்னவள் போனை கட் செய்துவிட்டு வெயிட்டரை அழைத்து தங்களுக்கு வேண்டிய உணவுகளை ஆர்டர் செய்தாள். சில நிமிடங்களிலேயே அவள் ஆர்டர் செய்தது வந்துவிட அதனுடனே இன்னும் பல டிஷ்களும் அந்த வெயிட்டர் கொண்டு வந்து வைத்தார். அது அனைத்தும் மீராவிற்கு மிகவும் பிடித்தமான டிஷ்ஷும் கூட. இருந்தும் அதை பார்த்ததும் யோசனையில் நெற்றியை சுருக்கியவள் வெயிட்டரிடம், இந்த டிஷ் எல்லாம் நாங்க ஆர்டர் பண்ணவே இல்லையே, இதையெல்லாம் ஏன் இங்க கொண்டு வந்து வச்சீங்க? அது மேடம், டேபிள் நம்பர் 24ல இருக்கிறவர் தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி உங்க டேபிள்ல வைக்க சொன்னாரு. வெயிட்டர் சொன்னதும் மீரா வெடுக்கென்று திரும்பி அந்த 24 நம்பர் டேபிளை பார்த்தாள். அத்தியாயம் 231. டேபிள் நம்பர் 24. அது மேடம், டேபிள் நம்பர் 24ல இருக்கிறவர் தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி உங்க டேபிள்ல வைக்க சொன்னாரு. வெயிட்டர் சொன்னதும் மீரா வெடுக்கென்று திரும்பி அந்த 24 நம்பர் டேபிளை பார்த்தாள். இங்கு ஒயிட் ஷர்ட், பிளாக் கலர் பிளேசர் அணிந்திருந்த சத்யா போனில் பேசியபடியே அமர்ந்திருக்க அவனுக்கு பின்னால் 2 பாடி கார்ட்ஸ் நின்று கொண்டிருந்தனர். அவன் போனில் பேசிக் கொண்டிருந்தாலும் மீராவை தான் கவனித்துக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு முக்கிய மீட்டிங்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தவன் எதிர்ச்சியாக மீராவை பார்த்ததும் அவளுக்கு பிடித்த உணவுகளாக பார்த்து ஆர்டர் செய்தான். தான் ஆர்டர் செய்த உணவுகளை பார்த்ததும் அவள் முகம் காட்டிய பாவனைகளை படித்தவனுக்கு உள்ளுக்குள் சற்று ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அவள் நிச்சயமாக அந்த உணவுகளை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாள் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டான். மீராவுக்கு அவனை பார்த்ததும் கோபம் உள்ளுக்குள் சுறுசுறுவென்று ஏறியது. பவித்ராவிற்கும் ராகுலுக்கும் அவன் ஏன் தங்களுக்கு ஆர்டர் செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள். அதை மீராவிடமே கேட்டார்கள். யார் அவரு? உனக்கு அவரை முன்னாடியே தெரியுமா மீரா? பவித்ரா கேட்க அவனை பார்த்து கொண்டே தெரியும் என்பது போல் தலையசைத்தாள் மீரா. துரோகத்துக்கு பேரும் உருவமும் இருக்கும்னா அது கண்டிப்பா இவனுக்கு தான் பொருந்தும். மீரா பல்லை கடித்துக் கொண்டு சொன்னதில் பாவம் பவித்ராவிற்கு தான் தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. ஆனால் அவள் என்ன சொன்னாள் என்பதை அவள் உதட்டின் அசைவை வைத்தே சத்யாவால் கண்டுபிடிக்க முடிந்தது. அடுத்த நொடி அவன் முகம் கோபத்தை தத்தெடுத்துக் கொண்டது. சப்டைட்டில் இல்லாம பேசாத மீரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியவே வேண்டாம். ஏன்னா சில பேத்த பத்தி நினைக்காம இருக்கிறதும் பார்க்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்ப யார் அவனை ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டது? சொல்ல முடியாது. இதுல பாய்சன் கலந்து கொடுத்தாலும் கொடுத்திருப்பான். அவனை திட்டியவள் வெயிட்டரை கோபமாக பார்த்தாள். நாங்க ஆர்டர் பண்ண டிஷ் மட்டும் வச்சுட்டு மத்ததை எடுத்துட்டு போங்க. சாரி மேடம், அந்த டிஷ் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாது. ஹவ் ரிடிகுலஸ்! ஏன் பர்மிஷன் இல்லாம அவர் சொல்றதை கேட்டு நீங்க எப்படி இந்த டிஷ்ஷை கொண்டு வந்து இங்க வைக்கலாம்? முதல்ல எடுத்துக்கிட்டு போங்க. மீரா கோபமாக அவரிடம் சொல்ல அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பம்மியபடியே அவர் நின்று கொண்டிருக்க இது வேலைக்காகாது என்று நினைத்தவள் தன் கண்களை அங்கும் இங்கும் சுழல விட்டாள். இறுதியாக அவள் தேடியது அவளுக்கு கிடைத்துவிட அவன் ஆர்டர் செய்ததை கையில் எடுத்துக்கொண்டவள் அவனை ஒரு பார்வை பார்த்தபடியே சென்று அங்கிருந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டாள். அதை பார்த்த சத்யாவின் முகம் கோபத்தில் சிவந்துவிட பற்களை நர நரவென்று கடித்தான். அவனது கோபமுகத்தை பார்த்த பிறகுதான் மீராவிற்கு திருப்தியாக இருந்தது. அதே திருப்தியுடன் மீண்டும் வந்து தன் இடத்தில் அமர்ந்து கொண்டாள். மீரா இப்படி செய்வாள் என்று சத்யா எதிர்பார்த்திருக்கவில்லை. ஏன், பவித்ரா, ராகுல் இருவருக்கும் கூட இது அதிர்ச்சியாக இருந்தது.
ஏன் மீரா இப்படி பண்ணிட்ட? கண்டவங்க ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாம் என்னால சாப்பிட முடியாது சொன்னவள் அங்கிருந்து ரெஸ்ட் ரூமிற்குள் சென்று விட்டாள். சில நொடிகள் பொறுமை காத்தவன் அதற்கு மேல் முடியாமல் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். சத்யா ஹோட்டலை விட்டு வெளியேறவும் ரிஷியும் தீபனும் ஹோட்டலுக்குள் வர சரியாக இருந்தது. சாரி காய்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, மீரா எங்க? அவ இப்பதான் எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு போனான். சொல்லி முடிக்கும் போதே அவ்விடம் வந்திருந்தாள் மீரா. மற்றவர்களிடம் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்தாலும் அவள் முகத்தில் இருக்கும் குழப்பத்தை ரிஷி கவனிக்கத்தான் செய்தான். புயல் போல் தன் வீட்டிற்குள் நுழைந்த சத்யா யாருடனும் பேச பிடிக்காமல் தன் அறையில் சென்று அடைந்து கொண்டான். உள்ளுக்குள் மீராவின் செய்கையால் கோபக்கனல்கள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நான் ஆர்டர் பண்ண டிஷ்ஷை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுருப்பா. உடம்பு ஃபுல்லா கொழுப்பு, அப்படியே அவ அண்ணனுக்கு இருக்கிற மாதிரியே. இப்படியே பேசிக்கொண்டே அந்த அறையிலேயே நடை பயின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது போன் இசைத்து அதன் இருப்பை காட்ட வேண்டா விருப்பாக அதை ஏற்று காதில் வைத்தான். பாஸ், நீங்க சொன்னால நாங்க புடிச்சிட்டோம். இப்ப அவனை என்ன பண்றது? ஏற்கனவே மீராவின் மேல் கோபத்தில் இருந்தவன் இந்த செய்தியை கேட்டு இன்னும் கோபமானான். அவனை பார்த்த உடனே கதையை முடிக்காம எதுக்கு என்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரு வேலையை கூட உருப்படியா செய்ய முடியாதா? போனை வைங்கடா. கர்ஜித்தவன் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து தூக்கி எறிந்தான். மீண்டும் மீண்டும் மீரா சொன்ன அனைத்தும் அவனது செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்க அருகில் இருந்த பூஜாடியை எடுத்து சுவற்றில் எறிந்தான். அது உடைந்து சிதற சிறிது நேரம் அதையே விரித்து பார்த்து கொண்டிருந்தவனின் நினைவுகள் பின்னோக்கி சென்றது. அன்று சத்யா சமையல் அறையில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்க முத்து காய்கறி வாங்க வெளியே சென்றிருந்தார். அவர் இல்லாததை உறுதி செய்து கொண்ட மீரா பூனை போல் பதுங்கிக் கொண்டே சமையல் அறைக்குள் வந்தவள் திடீரென்று கத்தி சத்யாவை பயமுறுத்த நினைக்க பாவம், அவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. மீராவை ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமல் தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தான். ஹலோ, நான் இப்போ உன்னை பயமுறுத்தின. அம்மணி, ஓ அப்படியா? சரி சரி, நான் பயந்துட்டானுங்க. ச்சே, என் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அவள் வாய்விட்டே புலம்ப அவள் சொல்லிய விதத்தில் சத்யாவுக்கு லைட்டாக சிரிப்பு எட்டி பார்த்தும் கூட அதை அவன் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சரி, பரவாயில்ல. என்ன சமைச்சிட்டு இருக்க சத்யா? அதுவா அம்மணி, சாம்பாரு, மோர் குழம்பு, பருப்பு வடை, அப்பளம் என்றவன் வரிசையாக சொல்ல அதனை கேட்ட மீரா முகத்தை சுளித்தாள். என்ன சத்யா, ஆர்டினரி டிஷ்ஷா இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷலா எதுவும் செய்யலையா? ஏன் அம்மணி, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்களா? பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அவள் பேசிக்கொண்டே அந்த சமையல் திட்டின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு அவன் வெட்டி கொண்டிருந்த காய்கறிகளை அப்படியே ஸ்வாஹா செய்து கொண்டிருந்தாள். அவளையும் அறிந்து வைத்திருந்த காய்கறிகளையும் மாறி மாறி பார்த்த சத்யா அதை எடுத்து தன் அருகில் வைத்துக் கொண்டான். அதில் மூஞ்சியை உர்ரென்று வைத்துக்கொண்டு அவனை முறைக்க அந்த பாவனைகளை பார்த்த சத்யாவின் கண்களுக்கு அவள் அப்போது கியூட்டாக தெரிந்தாள். திடீரென்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளுக்குள் எழ தலையசைத்து தன்னை அதிலிருந்து மீட்டுக் கொண்டவன் அவளிடம், இப்படியே நான் கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் எப்படிங்க சமைக்கிறது? எனக்காக இன்னொரு தடவை கட் பண்ணிக்கோ சத்யா. இப்ப அத கூட ப்ளீஸ். அவள் கேட்ட விதத்தில் அவனாலும் கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. மெதுவாக அதை அவளிடம் அவன் நீட்ட அதை வாங்கிக் கொண்டவள் சத்யாவின் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள். அத்தியாயம் 232. நீ மாறிட்ட சத்யா. மீரா கிள்ளியதில் சத்யா முறைக்க மீரா வெடித்து சிரித்தாள். வெளியே கோபமாக இருப்பது போல் அவன் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் அவளின் தொடுகை அவனுக்குள் என்னவோ செய்து கொண்டுதான் இருந்தது. மறந்தும் கூட அவன் ஒரு பொழுதும் தன் உணர்வுகளை அவள் முன் காட்ட நினைத்ததில்லை. முயன்று தன் மனதிற்கு கடிவாளம் இட்டுக் கொண்டவன் அவளை கோபமாக பார்ப்பது போல் பார்த்தான். இனிமே இந்த மாதிரி எல்லாம் கில்லாதீங்க அம்னி, சொல்லிட்டேன். ஏன் கிள்ளக்கூடாது? நான் அப்படிதான் கிள்ளுவேன். சிறு குழந்தை போல் அவள் சொன்னதில் அவளிடம் சற்று தடுமாறித்தான் போனான். விளையாடாதீங்க அம்னி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி செஞ்சிடலாம். எதுக்கும் நான் ஒரு 2 ஸ்டெப்ஸ் பேக்ல நின்னுக்கிறேனே. மீரா அவன் கேட்டதும் சந்தோஷமாக அவளுக்கு பிடித்த ஐட்டம்ஸ் அனைத்தையும் சொல்ல அவளுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக செய்து கொடுத்தான். அனைத்தையும் ருசி பார்த்தவள் உச்சு கொட்டினாள். வாவ் சத்யா,
உன்னோட கையில ஏதோ மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்டா இருக்கு. எல்லா டிஷ்லயும் எனக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிரு. ஓகே, போர் அடிக்கும் போதெல்லாம் இங்க வந்து சாப்பிட்டு பாக்குறேன். அப்படியே உன்னை பார்த்த மாதிரி இருக்கும்ல, என்ன சொல்ற? அவனிடம் சொன்னவள் அவனை ஒரு பார்வை பார்த்தபடியே அங்கிருந்து செல்ல, அந்த பார்வை வீச்சில் மாட்டிக்கொள்ள விரும்பாதவன் தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். யாரோ அறைக்கதவை திறக்கும் சத்தம் கேட்கவும் தன் நினைவுகளிலிருந்து மெல்ல மீண்டான் சத்யா. வந்தவர் யாராக இருக்கும் என்று அறிந்திருந்தவன் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். மெதுவாக அவனை நோக்கி வந்த முத்து அவன் தோள்களில் கையை வைத்தார். சத்யா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அவரிடம் அவன் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பவில்லை. ஒன்னும் இல்லண்ணா, சும்மாதான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா யோசனையில இருந்தேன். சத்யா சொன்னதும் அவன் முன் வந்து நின்றவர் அவனது முகத்தையே கூர்ந்து நோக்கினார். இவர் ஏன் இப்படி பார்க்கிறார் என்று புரியாமல் பார்த்தான் சத்யா. இவ்வளோ நாள் உன் கூட இருந்தும் என்னையே ஏமாத்த பாக்குறியா சத்யா? அவர் கேட்ட கேள்வியில் அதிர்ச்சியுடன் அவரை நிமிர்ந்து பார்த்தான். என்ன சொல்றீங்கண்ணா? நம்ம காட்ஸ் எனக்கு அந்த ஹோட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அவர் சொன்னதும் கோபம் அடைந்தவன் தன் போனை எடுத்து அந்த பாடி கார்டை அழிக்கப் போக அவனை தடுத்து நிறுத்தினார். ஏன் சத்யா, உன்னோட விஷயத்த நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அவர் கேட்டதும் போனை கட் செய்துவிட்டு அவரை பார்த்தான். அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. என் மேல உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கும் கிடையாது. அதனால தான் சில விஷயங்களை உங்ககிட்ட பேசி தெளிவுபடுத்தலாம்னு வந்திருக்கேன். சத்யா அவரை கேள்வியாக பார்த்தான். அந்த மீராவுக்காக நீயே சத்யா டிஷ் ஆர்டர் பண்ண? கூர் தீட்டிய ஈட்டி போல் அவரது கேள்வி வந்து விழுக இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தடுமாறினான் சத்யா. ஏன் சத்யா அமைதியா இருக்க? அதுக்கான பதில் உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாம அந்த பொண்ணு மேல சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கியோன்னு தோணுது. ஏன் அந்த பொண்ணு முன்னாடி உன் பின்னால சுத்திக்கிட்டு இருந்ததுனாலயா? அவர் சொன்னதை கேட்ட சத்யா உடனடியாக அதை மறுத்தான். அந்த மாதிரி எதுவும் இல்லைண்ணா. அது மட்டும் இல்லாம இப்ப அவ நீங்க முன்னாடி பார்த்த மீரா இல்ல, ரொம்பவே மாறிட்டா. கடைசி வார்த்தையில் சத்யாவின் குரல் சற்றே தன் கம்பீரத்தை இழந்து ஒலித்தது போல் தோன்றியது முத்துவுக்கு. அவ மட்டும் இல்ல சத்யா, நீயும் தான் மாறிட்ட. அவர் வார்த்தைகளால் அவனது கோபத்தை மேலும் மெருகேற்ற அந்த அறை அதிர கர்ஜித்தான் சத்யா. இல்லண்ணா, நான் மாறல, நான் மாறவும் மாட்டேன். சத்யா, நீ பழச எப்போ மறக்க கூடாது. அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரும் நமக்கு உறவாக முடியாது சத்யா. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். சமீப காலங்களில் அவனது நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்தவர் உள் அர்த்தத்துடன் சொன்னார். நான் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அவன் வார்த்தைகளில் அனல் தெரித்தது. எனக்கு தெரியும் சத்யா, அந்த குடும்பம் நமக்கு செஞ்ச துரோகத்தை நீ எப்பவும் மறக்க மாட்டேன்னு. ஆனா கௌதம் விஜய் மேல இருக்கிற உன்னோட கோபம் ஏன் மீரா மேல மட்டும் இல்ல? அவளும் அந்த வீட்டு வாரிசு தானே. அவளுக்காக நீ ரொம்பவே இரக்கம் பாக்குறியோன்னு தோணுது. அண்ணா, எனக்கு சமமானவங்களோட போட்டி போட தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மீராவால என் முன்னாடி நிக்க கூட முடியாது. அப்படி இருக்கும்போது மீராலாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. சத்யா சொன்னதை ஏற்றுக்கொண்டவர் மேலும் அவனுக்கு சில பல விஷயங்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் போவதையே வெறித்து பார்த்திருந்தான் சத்யா. மேத்தா மேன்ஷன். டிவியில் ஜிங்கிள் பெல்ஸ் ரைம்ஸை பார்த்து கொண்டிருந்த அபிக்கு திடீரென்று ஒரு ஆசை வந்தது. அவன் அருகில் அமர்ந்திருந்த அஜயை பார்த்தான். டைகர், எனக்கும் அந்த மாதிரி ஸ்னோவெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு டைகர். அபி கேட்டதும் அவனை பார்த்து புன்னகைத்த அஜய். ஓ, அபி குட்டிக்கு ஸ்னோவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமான் டைகர், அது ஒயிட் கலர்ல ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்ல. ஆமா அபி, நாம வேணா இன்னைக்கு ஸ்னோ பார்க்க போயிட்டு வரலாமா? அஜய் கேட்கவும் போகும் ஆர்வத்தில் வேகமாக தலையசைத்தான் அபி. அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டே அங்கு வந்து சேர்ந்தாள் ரேணு. என்னங்க, சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போல. ரேணு கேட்டதும் அபி அவள் கால்களை கட்டிக்கொண்டான். மம்மி, இன்னைக்கு
ஸ்னோ பார்க்க போலாமா? ஜாலியா இருக்கும். கண்களை சுருக்கி அவளிடம் கெஞ்சலாக அவன் கேட்டதை பார்த்ததும் அவனை அப்படியே தூக்கி கொண்டவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அன்று தனக்கும் வேலை இல்லை என்பதனால் போகலாம் என்பது போல் தலையசைத்தாள். ஐயா, நம்ம எல்லாரும் வெளியில போக போறோம். துள்ளி குதித்தபடி அவன் குதூகலிக்க அதில் அவனை புன்னகையுடன் பார்த்தாள் ரேணு. அபிகுட்டி, பட் ஒன் கண்டிஷன். ஸ்னோ பார்க் போயிட்டு வந்தா 1 வீக் நோ ஐஸ்கிரீம், ஓகேவா? அவள் சொன்னதில் ஒரு நிமிடம் யோசிப்பது போல் தன் குட்டி விரலால் தாடையை தட்டியவன் பிறகு சம்மதம் என்பது போல் அவளுக்கு தம்ஸ்அப் காட்டினான். அதன்படி அஜய், ரேணு, அபி மூவருமாக சேர்ந்து ஸ்னோ பார்க் செல்ல கிளம்பினார்கள். காரில் ஏறிய அரை மணி நேரத்தில் அவர்கள் பார்க்க வேண்டிய இடம் வந்துவிட அபியை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றார்கள். அந்த இடம் முழுவதும் செயற்கையான பனிக்கட்டிகளை உருவாக்கி அதில் நிறைய கேம்ஸ் குழந்தைகள் விளையாடுவதற்காக வைத்திருந்தார்கள். எங்கு சுற்றிலும் பனி படர்ந்திருக்க அதை ஆர்வமாக பார்த்து கொண்டு வந்தான் அபி. அங்கிருந்த ஒவ்வொரு கேம்ஸிலும் விளையாட வைக்க சந்தோஷமாக துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான். பனி பிரதேசத்தில் வாழும் பறவைகள் மற்றும் விலங்குகளின் உருவ பொம்மை ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்க ஆசையாக அதை பார்த்த அபி அஜயிடம், டைகர், என்னையா இந்த பெங்குயின் நோட வச்சு ஒரு போட்டோ எடுங்க. அவன் சொன்னதை கேட்டு ரேணு சிரிக்க அஜய் அவனை அங்கிருந்த அனைத்து பொம்மைகளுடனும் விதவிதமாக போட்டோ எடுத்து தள்ளினான். பின் கீழே கொட்டி கிடந்த பனியை உருட்டி உருண்டையாக்கியவன் ரேணு எதிர்பாராத நேரத்தில் அவள் மீது தூக்கி எறிந்தான். அதில் அவள் செல்லமாக அவனை முறைக்க வாயை மூடிக்கொண்டு சிரித்தான். மீண்டும் அவள் பனியை எடுத்து அவன் மீது அடிக்க இப்படியே இருவரும் மாறி மாறி பனியை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். பின் ஒரு வழியாக அங்கிருந்த அனைத்தையும் சுற்றி பார்த்தவர்கள் அங்கிருந்த டாய்ஸ் ஷாப்பில் அபிக்கு பிடித்த பொம்மைகளை வாங்கி கொடுத்தாள் ரேணு. ஓகே ரேணு, ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு தென் we can go home. அஜய் சொன்னதும் சரி என்று ரேணு அபியை அழைத்துக் கொண்டு மூவருமாக ரெஸ்டாரண்ட் சென்றனர். அத்தியாயம் 233. அப்பாவை பார்த்த அபி. ஓகே ரேணு, ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு தென் we can go home. அஜய் சொன்னதும் சரி என்று ரேணு அபியை அழைத்துக் கொண்டு மூவருமாக ரெஸ்டாரண்ட் சென்றனர். அது அந்த மும்பையிலேயே இருக்கும் மிக பிரபலமான ரெஸ்டாரண்ட். அது முக்கிய பிரமுகர் முதல் பாலிவுட் ஆக்டர்ஸ் வரை இங்கு தங்கியிருக்கின்றனர். அதன் நுழைவு வாயிலே மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்க அபி இதையெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டே உள்ளே வந்தான். ரெஸ்டாரண்ட் முழுவதும் சென்ட்ரலைஸ்டு ஏசி, கோல்டன் லைட் என்று சொல்லப்படும் ஒளி பரவியிருக்க பார்ப்பதற்கே மிகவும் ரம்யமாக காட்சியளித்தது அந்த ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்டை சுற்றி பார்ப்பதற்கு கண்டிப்பாக ஒரு நாள் தேவைப்படும். அந்த அளவுக்கு வருபவர்களின் கண்ணை கவரும் விதமாக ஆங்காங்கே கிரேக்க சிற்பங்களை வடிவமைத்திருந்தார்கள். அவர்கள் அதையெல்லாம் பார்த்தபடியே உள்ளே சென்றனர். அந்த ரெஸ்டாரண்டில் வரவேற்பு அறை முடிந்ததும் டைனிங் ஏரியா வந்தது. அதுவே கிட்டத்தட்ட 2 குட்டி பங்களாவை ஒன்றாக இணைத்தால் எவ்வளவு இடம் இருக்குமோ அத்தனை அளவை கொண்டிருந்தது. அஜய் ஏற்கனவே டேபிள் புக் செய்திருக்க அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ஒருவர் வந்து அவர்களை டேபிளுக்கு அழைத்து கொண்டு சென்றார். அங்கிருந்து பார்த்தால் பீச் வியூ நன்றாக தெரியும். மற்ற டேபிளை காட்டிலும் இதற்காகவே அவன் நிறைய பணம் செலவழித்திருந்தான். Have a great lunch, sir. அவர்களை அழைத்து வந்தவர் சொல்லிவிட்டு செல்ல இன்னும் ஒருவன் வந்து மெனு கார்டை அவர்கள் முன் வைத்தான். தங்களுக்கு பிடித்த உணவுகளை ஆர்டர் செய்ய அதை எடுத்துக்கொண்டு வர சென்று விட்டான் அவன். அபி அங்கு டேபிளில் இருந்த கிளாஸை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து கௌதம் தன் அசிஸ்டன்ட் சாருவுடன் முக்கியமான மீட்டிங்காக அந்த ரெஸ்டாரண்டிற்கு வந்திருந்தான். சாரு, நான் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சா? அவன் பேசிக்கொண்டே நடக்க அவனது நடைக்கு ஈடு கொடுத்தபடியே லேப்டாப்பை கையில் தூக்கி கொண்டு வந்தவள் அவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். எஸ் சார், அங்கங்க சில மிஸ்டேக்ஸ் இருந்தது, நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். வெரி குட். அண்ட் யார் அந்த ஃபைல்ஸை சப்மிட் பண்ணாங்களோ அவங்கள உடனே ஃபயர் பண்ண சொல்லி மேனேஜருக்கு மெயில் அனுப்பிடு. இது முக்கியமான மீட்டிங்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி irresponsible பீப்புளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. கௌதம் சொன்னதை கேட்ட சாரு அதிர்ச்சி அடைந்தாலும் அதை தன் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அவனுக்கு ஒப்புதலாக தலையசைத்தாள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு மீட்டிங் ஹாலை நோக்கி நடக்க இதை ரேணு, அஜய் இருவரும் கவனிக்கவில்லை. ஆனால் அபி கௌதமை கவனித்து விட்டான். உடனே அவனிடம் செல்ல கால்களை அவன் எட்டி வைக்க நினைக்க ஓரக்கண்ணால் ரேணுவை பார்த்தான். அஜயுடன் ஏதோ மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தாள் ரேணு. டாடியும் இங்க வந்திருக்காங்களா? அண்ணா, மம்மி அவங்க கிட்ட போனா திட்டுவாங்களே, இப்ப என்ன பண்றது?
அபி இப்படி யோசித்துக் கொண்டிருக்க அவர்கள் ஆர்டர் செய்த உணவு வந்துவிட ரேணு அவனுக்கு ஊட்டி விட்டபடியே சாப்பிட ஆரம்பித்தாள். இப்படியே நேரம் கடந்திருக்க மீட்டிங் முடிந்த கௌதம் வெளியே வந்து டைனிங் ஏரியாவில் இருந்த ரெஸ்ட் ரூமிற்குள் நுழைவதை பார்த்து கொண்டிருந்த அபி, மம்மி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். சரி வா, நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். ரேணு அபியை அழைக்க அஜய் அவளை தடுத்தான். நீரு ரேணு, நான் அவனை கூட்டிட்டு போறேன். இருவர் சொன்னதையும் கேட்ட அபி திரு திருவென்று முழித்தான். பின் அவர்களிடம், நோ, இப்போ நான் பிக் பாய் ஆயிட்டேன், அதனால நானே தான் போவேன். ஸ்கூல்ல கூட நான் தனியா தான் போவேன், தெரியுமா மம்மி? அவனது மழலை பேச்சில் சிரித்தவள் அவனிடம், சரி சரி பிக் பாய், சீக்கிரமா போயிட்டு வரணும், சரியா? அவளிடம் மண்டையை ஆட்டியவன் ரெஸ்ட் ரூம் நோக்கி கிட்டத்தட்ட ஓடினான். அபி உள்ளே நுழையவும் கௌதம் ஹேண்ட் வாஷ் செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் ஓடிச் சென்று அவன் கால்களை கட்டிக்கொண்டான் அபி. டாடி! திடீரென்று அபியின் குரல் கேட்கவும் இன்ப அதிர்ச்சியில் கௌதம் அவனை தன்னோடு அள்ளிக்கொண்டான். அபி, இங்க என்னடா பண்ற? யார் கூட வந்த? நான் மம்மி அப்புறம் டைகர் கூட வந்த. அவன் டைகர் என்று சொன்னதும் ஒரு நொடி கௌதமின் முகம் கருத்து விட்டது. பின் ஒருவாறு தன்னை சமாளித்துக் கொண்டவன் அபியை பார்த்தான். டாடி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண, தெரியுமா? அச்சோ, டாடியும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டா. சாப்பிட்டு முடிச்சாச்சா? கௌதம் கேட்டதும் இல்லை என்று தலையசைத்தான். நான் நீங்க வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருந்தேன், தெரியுமா? நீங்க முகத்தை இப்படி வச்சுக்கிட்டே பேசிட்டு போனீங்க. கௌதம் கோபமாக பேசியதை அவன் நடித்து காட்ட அவனை செல்லமாக முறைத்தான் கௌதம். ஓஹோ, டாடியவே கிண்டல் பண்ற அளவுக்கு பிக் பாய் ஆயிட்டீங்களா? ஆமா, அதனாலதான் யார் ஹெல்ப்பும் இல்லாம நானே தனியா ரெஸ்ட் ரூம் வந்துட்டேன். உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்ததும் எப்படி உங்ககிட்ட வந்து பேசுறதுன்னு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. மம்மி வேற பக்கத்துலயே இருந்தாங்களா, அப்புறம் உங்க கூட பேசினா திட்டுவாங்க, அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா நீங்க கரெக்டா ரெஸ்ட் ரூம் வந்ததும் அம்மிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். எப்படி? அவன் பேசும் பொழுது கண்கள் காட்டிய பாவனைகளும் மழலை பேச்சும் கௌதமை அவன் பால் இழக வைத்தது. சூப்பர்டா குட்டி. கௌதம் அவன் கன்னத்தில் முத்தம் ஒன்றை வைக்க அபி அதை 2 முத்தமாக திருப்பி தந்தான். டாடி, இன்னைக்கு நாங்க எங்கெல்லாம் போனோம் தெரியுமா? அங்க ஸ்னோ எல்லாம் நிறைய இருந்துச்சு, கேம்ஸ் கூட அங்க இருந்துச்சு. இன்னும் தான் அங்கு சென்று ரசித்த விஷயங்களையும் செய்த அலப்பறைகளையும் பற்றியும் அபி அவனிடம் அபிநயம் பிடித்து சொல்லிக் கொண்டிருந்தான். மகனின் அழகில் கொஞ்சம் மொழியில் லயித்திருந்தான் கௌதம். இங்கு அபி சென்று வெகு நேரமாகியும் திரும்பி அவன் வராததால் ரேணு, இந்த அபி போய் இவ்வளவு நேரம் ஆகுது, சின்ன உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒரு நிமிஷம் இரு அஜய், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இரு ரேணு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அவளிடம் சொன்னவன் அவளின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அபியை தேடி ரெஸ்ட் ரூம் சென்றான். அவன் உள்ளே நுழையும் பொழுதே அபியின் சிரிப்பு சத்தம்தான் அவனை வரவேற்றது. நெற்றியை சுருக்கியபடியே உள்ளே சென்று பார்க்க அபி கௌதம் இருவரும் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த அஜய்க்கு முகம் மாறியது. அங்கு இருந்தபடியே அபியை அழைத்தான். அபி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அஜயின் சத்தத்தில் அபி திரும்பி பார்க்க கரடி போல் உள்ளே நுழைந்த அஜயை கோபமாக பார்த்தான் கௌதம். மிஸ்டர் கௌதம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் மறைமுகமாக சொன்னதில் கௌதம் பல்லை கடித்தான். அடுத்தவங்களோட பொருளுக்கு தான் ஆசைப்படக்கூடாது. அட் த சேம் டைம் தெரியாம தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைக்கும் போது அதை எடுத்துக்கிறதுல தப்பு இல்ல. அப்படியா? உங்ககிட்ட ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எண்டிங் சரியில்லையே மிஸ்டர். இல்லன்னா உங்க ஒய்ஃப் ஏன் உங்களை விட்டுட்டு வந்திருக்க போறாங்க? அஜய் பேச பேச கௌதம் அவனை இழுத்து 4 அறை அறைந்தால் என்னவென்றுதான் தோன்றியது. அபி மட்டும் இந்நேரம் அவன் கையில் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவனது மூக்கை பதம் பார்த்திருப்பான்.
அந்த அளவுக்கு அவனை சூடேற்றி இருந்தான் அஜய். அத்தியாயம் 234. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அஜய் பேச பேச கௌதம் அவனை இழுத்து 4 அறை அறைந்தால் என்னவென்றுதான் தோன்றியது. அபி மட்டும் இந்நேரம் அவன் கையில் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவனது மூக்கை பதம் பார்த்திருப்பான். அந்த அளவுக்கு அவனை சூடேற்றியிருந்தான் அஜய். ஆபி, ஆல்ரெடி இங்க வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, வா போலாம். அஜய் சொன்னதும் கௌதமிடம் இருந்து இறங்கியவன் அஜயிடம் வந்தான். அவன் போவதையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்த கௌதம் வெளியே வந்ததும் அபி, ரேணு எங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்று தன் கண்களை சுழல விட்டபடியே தேடினான். ஒரு இடத்தில் அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தவன் சாருவை அழைத்தான். சாரு, இன்னைக்கு கிளையண்ட் மீட்டிங் ஒன்று இருந்துச்சுல்ல? எஸ் சார். அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நேரா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடுங்க. ஓகே சார். சொன்னவள் அவன் சொன்ன வேலைகளை துரிதமாக செய்து முடித்தாள். சாரு மீட்டிங்கென ஒரு டேபிளை புக் செய்து விட்டாள். அதில் சென்று கௌதம் அமர்ந்து கொள்ள அவன் பார்வை முழுவதும் ரேணு இருந்த டேபிளையே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அவன் வந்து அமர்ந்தது முதல் ஒரு கண்ணால் அவனை கவனித்துக் கொண்டிருந்த அஜய் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். இருடா கௌதம், இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக்கி விடுறேன். மனத்திற்குள் நினைத்து கொண்டவன் ரேணு கேட்காமலேயே அவளுக்கு உணவுகளை பரிமாறினான். ரேணு, இந்த டிஷ்ஷை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, செம்ம சூப்பரா இருக்கு. சொல்லியபடியே அந்த டிஷ்ஷை ஸ்பூனில் எடுத்து நீட்ட ரேணுவும் அதை வாங்கிக் கொண்டாள். இதை பார்த்துவிட்ட கௌதமின் முகம் இறுகியது. மேலும் அவனை கடுப்பேற்றுவது போல் அஜய் ரேணுவிடம் எதையோ பற்றி பேசி சிரித்துக் கொண்டே அவளுக்கு வேண்டியவற்றை பார்த்து பார்த்து பரிமாறிக் கொண்டிருந்தான். கௌதமுக்குள் பொறாமை எனும் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. கோபத்தில் தன் கையில் வைத்திருந்த கிளாஸை இறுக்கி பிடித்தான். இப்படியே எத்தனை நொடிகள் நீடித்ததோ. சாருவின் குரல் அவனை தன்னிலை மீட்க வைத்தது. சார், கிளையண்ட் வந்துட்டு இருக்காரு. அவள் சொன்னதும் நேராக அமர்ந்தவன் அவரை வரவேற்று பேச ஆரம்பித்தான். வாய் என்னவோ அவரிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனது கண்கள் அவ்வப்போது ரேணுவை தொட்டு சென்று கொண்டிருந்தது. இதை சாருவும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். இங்கு ரேணு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள் எதிர்ச்சியாக திரும்பும் பொழுது கௌதமை பார்த்து விட்டாள். அதே சமயம் கௌதமும் இவள் இருந்த பக்கம் தன் கண்களை திருப்ப இருவரது கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டது. அடுத்த நொடி தன் பார்வையை மாற்றிக்கொண்டாள் ரேணு. அவன் பார்க்காத சமயம் மீண்டும் அவனை பார்க்க சாருவிடம் அவன் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தான். அவள் அறிந்தவரை கௌதம் யாரையும் தன் அருகே நெருங்க விடவே மாட்டான். ஆனால் இங்கு சாரு அவனுக்கு சரிசமமாக அமர்ந்து கொண்டு பேசுவது ரேணுவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தன்னை போல் அல்லாமல் அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மூவானாக ஆரம்பித்து விட்டான் போல என்று நினைத்து கொண்டாள். ரேணு, அந்த லேண்ட் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம்ல, என்னாச்சு? அஜய் கேட்க ரேணுவிடம் பதில் இல்லை. கௌதம் அங்கு இருந்ததில் சற்று இனம் புரியாத பதட்டத்தில் அவனை பார்த்ததும் பின் திரும்பிக் கொள்வதுமாக இருப்பதை அஜய் கவனித்து விட்டான். அதனால்தான் அவன் கேட்டுக்கூட அது அவளது செவிகளை எட்டவில்லை என்று புரிந்தது. ரேணு. அவன் சற்று குரலை உயர்த்தவும் தன்னிலை மீட்டாள் ரேணு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லவே இல்லையே. அவன் சொல்லியதில் ஒரு நிமிடம் யோசித்தவள் அவனிடம், சாரி அஜய், ஏதோ யோசனையில இருந்தேன். ஆமா, என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? ரேணு கௌதமை பார்ப்பதில் சற்றே கடுப்பானான் அஜய். இங்கிருந்து முதலில் கிளம்ப வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டவன் ரேணுவிடம், ரேணு, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அஜய் கேட்டதும் சரி என்பது போல் தலையாட்டியவள் அபியுடன் எழுந்து கொள்ள வேகமாக பில்லை செட்டில் செய்த அஜய் அவர்களை அழைத்துக் கொண்டு வெளியே செல்ல எட்டி வைக்க அதை பார்த்து கொண்டிருந்த கௌதம் தன் கிளையண்டிடம், சாரி மிஸ்டர், ஐ ஹேவ் டு கோ நவ். நாளைக்கு இதே இடத்துல மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம் சொன்னவன் அவரது பதிலுக்கு கூட காத்திருக்காமல் ரேணுவிடம் விரைந்தான். வேக நடையிட்டு அவள் முன் சென்று நின்றான். திடீரென்று அவன் முன்னால் வந்து நிற்கவும் ஒரு நொடி திடுக்கிட்டவள். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனை கிராஸ் செய்து செல்ல முயன்றாள். கௌதம் தன் கைகளை நீட்டி அவளை போக விடாமல் தடுத்தான். அதில் கோபமடைந்த ரேணு பேச வாய் எடுப்பதற்குள் அஜய் முந்திக் கொண்டான். ஹலோ மிஸ்டர், எதுக்கு இப்படி இன்டீசென்டா பிஹேவ் பண்றீங்க? வழிய விடுங்க. அஜய் சொல்லவும் நீ எல்லாம் எனக்கொரு ஆளா என்பது போல் அவனை பார்த்த கௌதம் அதை சிறிதும் கண்டு கொள்ளாமல் ரேணுவை பார்த்தான். ரேணு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியெல்லாம் யாரும் வந்து ஈஸியா பேசிட முடியாது. அப்பாயின்மெண்ட் இருக்கா? அஜய் நக்கலாக கேட்க இந்த முறை
கோபத்தில் பல்லை கடித்த கௌதம் ரேணுவிடம், ரேணு, ask him to keep quiet. கௌதம் சற்றே அழுத்தமாக சொல்ல அஜய் ஏதோ சொல்ல வாய் திறப்பதற்குள் அவனை கை நீட்டி தடுத்த ரேணு கோபமாக கௌதமை பார்த்தாள். நீங்க நினைக்கும் போதெல்லாம் பேசுறதுக்கு நான் ஒன்னும் பழைய ரேணு கிடையாது மிஸ்டர் கௌதம். உங்களோட ஆட்டிடியூட இந்த ரேணு மெஹதா கிட்ட காமிக்க நினைக்காதீங்க. தென் யூ ஹாவ் டு ஃபேஸ் தட் கான்சிக்வன்சஸ். சத்தமாக பேசவில்லை, ஆனால் அவளது வார்த்தைகள் அனைத்தும் கோர்த்தீட்டிய ஈட்டி போல் நன்றாக அவனை பதம் பார்த்தது. கான்சிக்வன்சஸ பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல மிஸ் ரேணு மெஹ்தா. மிஸ்டர் கௌதமுக்கு இப்படிலாம் சொன்னா புரியாது ரேணு. நான் செக்யூரிட்டியை கூப்பிடுறேன். அஜய் அடுத்த நொடி செக்யூரிட்டியை அழைக்க ரேணுவின் அந்தஸ்து பலம் அவர்களுக்கு தெரியும் என்பதால் விரைந்து வந்து விட்டார்கள். எஸ் சார், எனி ப்ராப்ளம்? மிஸ்டர் கௌதம் எங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஜய் சொன்னதும் அங்கு கோபத்தில் நின்று கொண்டிருந்த கௌதமை பார்த்தார்கள். அவனும் பணம் படைத்தவன் என்றாலும் மெஹதாவை கம்பேர் செய்யும் பொழுது அவர்கள் ரேணுவின் பக்கமே நின்றனர். சார் ப்ளீஸ், இங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த செக்யூரிட்டி கௌதமின் கையை பிடிக்க போக அவரை வெட்டும் பார்வை பார்க்க அந்த செக்யூரிட்டி பயத்தில் தன் கையை இறக்கிக் கொண்டான். டோன்ட் டேர் டு டூ திஸ். சார் ப்ளீஸ், மேனேஜருக்கு தெரிஞ்சா எங்களுக்கு தான் பிரச்சனை. சோ ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க சார். அஜய் கௌதமை நக்கலாக பார்த்தவன் ரேணுவை அழைத்துக் கொண்டு செல்ல போகும் அவர்களை தடுக்க முடியாமல் கொலை வெறியில் நின்றிருந்தான் கௌதம். ரேணு சென்றதும் செக்யூரிட்டியும் அங்கிருந்து கிளம்பிவிட அவனிடம் சற்று தயங்கியபடியே வந்து நின்றாள் சாரு. சார், ஆர் யூ ஓகே? அவள் கேட்க மெல்ல தலையசைத்தான் கௌதம். அவன் இன்சல்ட் ஆனதில் அவளுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏதோ ப்ராப்ளம்னு தெரியுது. உங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிடக்கூடாதுதான், இருந்தாலும் என்கிட்ட உங்களுக்கு சொல்ல தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஒரு நொடி தன் கண்ணை இருக்க மூடி திறந்தவன் அவளிடம் எதுவும் சொல்லாமல் முன்னேற வேறு வழி இல்லாமல் சாருவும் அவனை பின்தொடர்ந்தாள். அத்தியாயம் 235. காதல் ஒரு மரணம். மெஹதா மேன்ஷன். ரேணு ரெஸ்டாரண்ட் சென்று வந்ததிலிருந்து மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள். மனக்கண் முன் கௌதமின் முகம் வந்து போக தான் எவ்வாறு உணர்கிறோம் என்று பிரித்தறிய முடியாமல் அமர்ந்திருந்தாள். அவளது முகவாட்டத்தை பார்த்த அஜய்க்கு சற்று கடுப்பாகத்தான் இருந்தது. கௌதமை அவள் கோபமாக கூட நினைக்க கூடாது என்று நினைத்தான். ஏற்கனவே குழம்பிய குட்டையில் மீண்டும் கல் எறிவது போல் அவளிடம் வந்தவன் அவளை சமாதானப்படுத்துவது போல் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். ரேணு, அந்த கௌதம நினைச்சா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல அஜய், அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட மறைக்க முயற்சி பண்ணாத ரேணு. அந்த கௌதம் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம உன் வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கான். ஆனா நீ இன்னைக்கு அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்க. அது மட்டும் இல்லாம நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாம அவனை பத்தி ஃபீல் பண்ற? விட்டுத்தள்ளு ரேணு. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறோம்? அதுக்கப்புறம் திரும்பி அந்த கௌதம நம்ம சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பமே ஏற்படாது. அஜய் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்க அவன் சொல்வதெல்லாம் அவளின் செவிகளை எட்டினாலும் மனதை எட்டவில்லை. அவன் சொல்வதற்கு சரி என்பது போல் தலையாட்டினாலும் மனம் முழுவதும் கௌதமை சந்தித்ததையும் அவனுடன் சாரு இருந்ததையும் நினைத்தே ஓடிக்கொண்டிருந்தது. ஆர் யூ ஓகே நவ் ரேணு? மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து அவள் மனதை மாற்ற முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றது போல் அவன் கேள்வி கேட்க அவன் சொன்னது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை என்றாலும் அவனுக்காக அவள் யா அஜய், ஐ எம் ஓகே என்றவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அபி அவள் முன் வந்து நின்றான். மம்மி, எனக்கு டாடி கிட்ட பேசணும், போன் பண்ணி தரீங்களா? இதை கேட்ட ரேணுவுக்கு அதிர்ச்சியாக இருக்க அஜய்கோ இப்பொழுதுதான் கஷ்டப்பட்டு அவளது மனநிலையை மாற்றி வைத்திருந்தோம். இவன் வந்து மீண்டும் கெடுத்து விட்டானே என்பது போல் பார்த்திருந்தான். அபி கேட்டதில் ரேணுவுக்கு சற்றே கோபம் வந்தாலும் அவனிடம் மென்மையாக சொல்லி புரிய வைக்க முயன்றாள். அபி, அவர்கிட்ட பேசக்கூடாது, அவரை பார்க்க கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிருக்கேன்ல. மம்மி, எனக்கு அவர் கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாரு தெரியுமா? அபி, உனக்கு ஒரு தடவை தான் சொல்ல முடியும். மம்மி சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், புரியுதா?
இப்போ மட்டும் இல்ல, நீ எப்பவுமே அவர் கூட பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது மம்மி? அவர் ஒன்னும் பேட் பாய் இல்லையே. போதும் அபி, ஸ்டாப் இட். அவர் கூட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அவ்வளவுதான். போய் உன் டாய்ஸ் கூட விளையாடு. நோ மம்மி, எனக்கு அவர் கூட இப்பவே பேசியே ஆகணும். அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, இல்லனா அவரை இங்கே வர சொல்லுங்க. அபி சொன்னதை கேட்ட அஜய்க்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. என்ன இவன் இன்னைக்குன்னு பார்த்து இப்படி அடம் பிடிக்கிறான்? இப்படியே போச்சுன்னா அது நமக்கு நல்லது இல்லையே. மனதிற்குள் நினைத்து கொண்ட அஜய் அபியிடம் பேச முயன்றான். அபிக்குட்டி, நீ குட் பாய் ஆச்சே, இந்த மாதிரி எல்லாம் அடம் பிடிக்க மாட்டியே. மம்மி சொன்னா கேட்கணும், அவங்க உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. ஆனா டைகர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டாடி இருக்காங்க. எனக்கு இப்போதான் ஒரு டாடி கிடைச்சிருக்காங்க. அவங்க கூடவும் மம்மி பேசக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு அழுகையா வருது. அவன் தன் மழலை மொழியில் ஆற்றாமையுடன் கூற, ரேணுவுக்கு தான் அவன் சொன்னது நெருப்பை அள்ளி அவள் மேல் தெளித்தது போல் வலித்தது. போதும் அபி, நீ ரொம்ப பேசிட்ட. இனிமே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ரேணு சற்று கண்டிப்புடன் அழுத்தமான குரலில் கூறவும் அபியின் முகம் அவள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாததை பிரதிபலித்தது. அந்த சின்னஞ்சிறு முகத்தில் கோபம் தாண்டவமாட ரேணுவை பார்த்து முறைத்தவன் முகத்தை உர்ரு என்று வைத்துக்கொண்டே தன் டாய்ஸ் அனைத்தையும் எடுத்து கீழே போட்டு உடைத்தான். அபி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டாடி கிட்ட நான் பேசுற வரைக்கும் இப்படித்தான் உடைச்சுக்கிட்டே இருப்பேன் சொல்லிக்கொண்டே அவன் அறையில் இருந்த டாய்ஸ் அனைத்தையும் கீழே தூக்கி போட்டு உடைத்தவன் தன் பெட்டில் இருந்த அனைத்தையும் கீழே தள்ளிவிட்டான். ரேணு சுதாரிப்பதற்குள் அந்த அறையை தலைகீழாக மாற்றி வைத்து விட்டான். என்ன முயன்றும் ரேணுவால் அபியை கௌதமுடன் கம்பேர் செய்யாமல் இருக்க முடியவில்லை. அவன் கோபத்தை வெளிப்படுத்துவது கூட அப்படியே கௌதமை போலவே இருக்கவும் ரேணு தன் முன்னால் இருக்கும் கௌதமின் மினி வெர்ஷனை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டாள். அஜய் அவனை பிடிக்க முயல அவனது கைகளுக்கு சிக்காமல் ஓடியவன் தன் கண்ணில் பட்டதையெல்லாம் கீழே தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பித்து விட்டான். நொடிகள் கடக்க அதிர்ச்சியிலிருந்து மீண்ட ரேணு அபியின் இந்த செய்கையை பார்த்து அவளுக்கு கோபம் ஏறிவிட்டது. அபி, ஸ்டாப் இட்! அவள் கத்தியதில் அபி தான் செய்து கொண்டிருந்ததை நிறுத்திவிட்டு அப்படியே திரும்பி ரேணுவை பார்த்தான். திஸ் இஸ் த லிமிட் அபி. இன்னும் ஒன்னு கீழே விழுந்தாலும் அடிதான் வாங்குவ. ரேணு சொன்னதும் ஒரு நிமிடம் தூக்கி போடுவதற்காக தன் கையில் வைத்திருந்ததை பார்த்தவன் மீண்டும் அவளை பார்த்து கொண்டே அதை இன்னும் வேகமாக தூக்கி எறிந்தான். அதை பார்த்த ரேணுவுக்கு கோபம் எல்லையை கடந்துவிட அபியை வேகமாக நெருங்கியவள் அவனை இழுத்து 2 அடி வேகமாக வைத்து விட்டாள். இதுவரை அவள் அவனை ஒருமுறை கூட அடித்ததில்லை. ரேணு அடித்ததில் அபிக்கு அழுகை வந்துவிட சத்தம் போட்டு அழுக ஆரம்பித்து விட்டான். நடுவே கௌதம் வேண்டும் என்று அவன் அடம் பிடிக்க அவனை அப்படியே தூக்கி கொண்டு போய் அவன் அறையில் விட்டாள். ரேணு மேல் இருந்த கோபத்தில் அவளை முறைத்தவன் அழுதபடியே அவனது கட்டிலில் படுத்து கொண்டான். ரேணு அங்கு இருந்த கலைந்த பொருட்களை வெறித்து பார்த்தவள் அபியை திரும்பி முறைத்துவிட்டு வெளியேறி கதவை சாற்றி விட்டாள். ரேணு, பாவம், அவன் சின்ன பையன், ரொம்ப அழுதுகிட்டு இருக்க போறான். நான் வேணா அவன்கிட்ட பேசி பாக்குறேன். வேணா அஜய், நாம சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சா அவன் இன்னும் எக்ஸ்ட்ராவா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். எப்போ மும்பை வந்தோமோ அப்போதுல இருந்து அவனோட பிடிவாதமும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் உள்ள இருக்கட்டும். சரி ரேணு, இனிமே அபியை நான் பாத்துக்கிறேன். அவன் சீக்கிரமா அந்த கௌதம மறந்துடுவான். ஆனா அந்த கௌதம் அபிகிட்ட என்ன சொன்னானோ, இவ்ளோ நாள் மம்மி மம்மின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அபி இன்னைக்கு இப்படி பேசுறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இதில் கூட கௌதமை பற்றி தப்பாக சொல்லி எரிகிற நெருப்பில் மேலும் எண்ணெய் ஊற்ற முயன்றான் அஜய். சரி அஜய், எனக்கு தலைவலியா இருக்குது, நான் என் ரூமுக்கு போறேன் அவனிடம் சொன்னவள் தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள். ஏற்கனவே என்று கௌதமை பார்த்ததால் தெளிந்த நீரோடை போல் இருந்த அவளது மனது குழம்பிய குட்டை போல் ஆகிவிட்டது. அத்தியாயம் 236. நினைவுகள். சரி அஜய், எனக்கு தலைவலியா இருக்குது, நான் என் ரூமுக்கு போறேன் அவனிடம் சொன்னவள் தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள். ஏற்கனவே என்று கௌதமை பார்த்ததால் தெளிந்த நீரோடை போல் இருந்த அவளது மனது குழம்பிய குட்டை போல் ஆகிவிட்டது. இந்த நிலையில் அபி வேறு அவனை பார்த்தே ஆக வேண்டும் என்று அடம் பிடிக்க அது அவளுக்கு மேலும் மன உளைச்சலை தந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல்
அறைக்குள்ளே நடைபயின்று கொண்டிருந்தவள் பால்கனி அருகே நின்று அந்த நிலாவை வெறித்து பார்த்தாள். அதில் கௌதம் மற்றும் சாரு இருவரும் பேசி சிரித்துக் கொண்டது போன்ற பிம்பம் அவளுக்கு தெரிய பால்கனி சுவற்றிலிருந்து தடுப்பு கம்பியை அழுத்தி பிடித்தாள். ஏன் கௌதம் இப்படி பண்றீங்க? அவ்வளவு சீக்கிரம் எங்களை மறந்துட்டு மோகனாக தயாராயிட்டீங்களா? அவளுக்கே அவளது எண்ண போக்கு பிடிக்கவில்லை. ஆமா, நான் எதுக்கு கவலைப்படணும்? அவர் யார் கூட இருந்தா எனக்கு என்ன? என் வாழ்க்கையில இனிமே அவருக்கு இடமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பத்தி இனிமே யோசிக்காத ரேணு. தனக்கு தானே அவள் சொல்லிக் கொண்டாலும் அவளது மனம் அவனை பற்றி திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தது. 4 வருடங்களுக்கு முன் அவள் கௌதமுடன் செலவிட்ட நேரங்களை நினைத்து பார்க்க ஆரம்பித்தாள். 4 வருடங்களுக்கு முன். வாங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌதம் என்று இருவரையும் புன்னகை முகத்தோடு வரவேற்ற அந்த மருத்துவர், இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு ரேணு என்று டாக்டர் ரேணுவிடம் கேட்க, நான் நல்லா இருக்கேன் டாக்டர் என்று ரேணுவும் புன்னகையோடு கூறினாள். இப்போ உங்களுக்கு 4th மந்த் முடிஞ்சு 5th மந்த் ஸ்டார்டிங் டைம், கரெக்ட் என்று டாக்டர் கேட்க அதற்கு சிரித்துக் கொண்டே ஆம் என்று தலையசைத்தாள் ரேணு. ரேணு, உங்களுக்கு இன்னும் 5 மந்த் ஸ்கேன் பண்ணல இல்ல? இன்று வரை ரேணுவின் ரிப்போர்ட் பார்த்தபடி மருத்துவர் கேட்க, ஆமா டாக்டர், இன்னும் ஸ்கேன் பார்க்கல என்று ரேணு ஆர்வத்தோடு கூற, அப்போ ஓகே, உள்ள வாங்க, ஒரு செக்அப் பண்ணிட்டு ஸ்கேன் எழுதிடுறேன். நீங்க போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்து என்ன மீட் பண்ணுங்க என்ற டாக்டர் ரேணுவை அழைத்து கொண்டு போய் அவள் உடலை பரிசோதித்துவிட்டு ஸ்கேன் ஸ்லிப் எழுதி தர அதை வாங்கிக் கொண்டு ரேணுவும் கௌதமும் ஸ்கேன் எடுக்கும் இடத்திற்கு வந்தனர். சார், நீங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ணுங்க, உங்க நேம் வரும்போது நான் கூப்பிடுறேன் என்று அந்த செவிலி பெண் கூற சரி என்று இருவரும் வரிசையில் அமர்ந்தார்கள். இங்கு இவர்கள் மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் ஸ்கேன் செய்வதற்காக காத்துக்கொண்டு இருந்தனர். எப்பொழுது தங்களை கூப்பிடுவார்கள் என்று கௌதம் தன் வாட்சில் டென்ஷனாக டைம் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். அப்போது சரியாக அங்கு வந்த ஒரு செவிலி ரேணுவை அழைக்க ரேணு ஒரு சிறு பதட்டத்தோடு உள்ளே சென்றாள். மேம், உங்க கூட யார் வந்திருக்காங்க என்று அந்த அறையில் இருந்த செவிலியர் கேட்டார். என் கூட என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு என்றாள் ரேணு. ஏ சிஸ்டர் என்று ரேணு சந்தேகத்தோடு கேட்டாள். அது ஒண்ணும் இல்ல, நீங்க பார்க்க கொஞ்சம் டென்ஷனா இருந்தீங்களா, அதான் கேட்டேன். வேணும்னா நீங்க அவரை உள்ள வர சொல்லுங்க என்று அந்த நர்ஸ் கூற உடனே தனக்கு துணையாக தன் கணவனை அழைத்தாள் ரேணு. என்னாச்சு ரேணு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஸ்கேன் எடுத்தாச்சா என்று கேட்டவாறே கௌதம் பதட்டமாக அந்த அறையினுள் வந்தான். சார் சார், ஒன்னும் இல்ல, இது 5th மந்த் ஸ்கேன். இதுல குழந்தையோட உருவமும் குழந்தையோட ஹார்ட் பீட்டும் நல்லா தெரியும். அதான் குழந்தைய பாக்குறதுக்காகவும் அதோட டென்ஷனா இருந்த உங்க மனைவிக்கு ஆறுதலா இருக்கவும் உங்களை உள்ள வர சொன்னேன். ஆனா நீங்க என்னடானா அவங்களுக்கு மேல டென்ஷன் ஆகுறீங்களே, இதுக்கு உங்க வைஃபே பரவாயில்ல போலியே என்று கூறி அந்த நர்ஸ் சிரிக்க ரேணுவோ தன் தலையிலேயே அடித்துக் கொண்டாள். அசடு வழிந்த கௌதம் தன் பின்னந்தலையை கோதிக்கொள்ள அந்த நர்ஸ் ரேணுவின் வயிற்றுப்பகுதி சேலையை சிறிது அட்ஜஸ்ட் செய்து பெட்டில் படுப்பதற்கு உதவி செய்ய டாக்டர் ஸ்கேன் கருவியில் ஜெல் தடவி ரேணுவின் வயிற்றில் வைத்தவுடன் அதன் குளுமையில் ரேணுவின் உடலெல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்தது. அப்படியே சிறிது சிறிதாக ரேணுவின் அடிவயிற்று பகுதியில் ஸ்கேன் கருவியை நகர்த்தி பார்த்த டாக்டர் குழந்தையின் அசைவுகளை எல்லாம் செக் செய்து அந்த நர்ஸிடம் ஒரு சில தகவல்களை கூறியவர். இப்போது ரேணு மற்றும் கௌதம் இருக்கும் பக்கம் அந்த கம்ப்யூட்டரை திருப்பிய டாக்டர், இங்க பாருங்க, பேபி நல்லா ஹெல்தியா இருக்கு என்று டாக்டர் கூற ரேணு மற்றும் கௌதம் இருவரும் ஆர்வத்தோடு தங்கள் குழந்தையை பார்த்தனர். தன் உயிர் நீரில் சிறு கருவாக உருவாகி இன்று முழு உடல் உறுப்புடன் தன் குழந்தையை பார்த்த கௌதமிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இந்த குட்டி வயிற்றிற்குள் முழு உருவமாக தெரிந்த தன் குழந்தையை பார்த்து அவன் கண்களில் கண்ணீர் துளிர்க்க அந்த நேரம் ஏதோ சிறு சத்தம் கேட்க டாக்டரை புரியாமல் பார்த்தான் கௌதம். அவன் பார்வையின் அர்த்தம் உணர்ந்த டாக்டர் சிறு புன்னகையோடு, இது உங்க குழந்தையோட இதய துடிப்பு என்று கூற அதை கேட்டவுடன் கௌதம் ரேணுவை பார்க்க அவளும் கண்களில் கண்ணீரோடு அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். தங்கள் குழந்தையின் ஹார்ட்பீட்டை கேட்ட இருவருக்கும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு. இருவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு கம்ப்யூட்டர் திரையில் தெரியும் தங்கள் குழந்தையையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். அதன் பின் முழுமையாக ஸ்கேன் எடுத்து முடித்துவிட்டு இருவரையும் சிறிது நேரம் வெயிட் பண்ணுமாறு அந்த நர்ஸ் கூற சரி என்று இருவரும் வெளியே அமர்ந்திருந்தார்கள். இருவருக்குள்ளும் ஆயிரம் உணர்வுகள் இருந்தாலும் வாய் வழியாக எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் உள்ளே பிடித்த கையை மட்டும் இன்னும் இருவரும் விடவில்லை. அந்த சிறு தொடுதலின் மூலம்
ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர். 5 நிமிடத்தில் வெளியே வந்த நர்ஸ் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அனைத்தையும் அவர்களிடம் வந்து கொடுக்க, அதை முதலில் கையில் வாங்கிய நம் கௌதம் வேக வேகமாக அந்த ரிப்போர்ட்டை பிரித்து பார்த்த கௌதமிற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தன்னவளின் வயிற்றில் இருந்த தன் குழந்தையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனம் ஏங்கியது. சிறிது நேரம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையே ஆசையோடு வருடி பார்த்த கௌதம் தன் ரேணுவை இழுத்து அணைத்து அவள் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தம் பதித்து, தேங்க்யூ ரேணு, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூடி பொண்டாட்டி, ஐ லவ் யூடி என்று கூறிய கௌதம் தன்னை சுற்றி இருப்பவர்களை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அவள் முகம் முழுக்க முத்தமிட்டான். கௌதம், என்ன பண்றீங்க? என்னது? இங்க நம்ம மட்டும் இல்ல, நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, முதல்ல என்ன விடுங்க என்ற ரேணு கௌதமிடம் இருந்து விலக முயற்சிக்க, அவனோ அவளை விட்டால்தானே. ஏய் ரேணு, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. என்னோட இந்த மொத்த சந்தோஷத்துக்கும் நீ மட்டும் தாண்டி காரணம். இப்போ எனக்கு தோன்ற இந்த உணர்வுக்கு அளவே இல்லடி என்று மீண்டும் அவளை கட்டி அணைத்து முத்தமிட, அவனின் சந்தோஷத்தை பார்த்த ரேணுவின் உதடுகளும் தானாக மலர்ந்தது. அத்தியாயம் 237. காதலும் நீயே, காயமும் நீயே. ஏய் ரேணு, நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. என்னோட இந்த மொத்த சந்தோஷத்துக்கும் நீ மட்டும் தாண்டி காரணம். இப்போ எனக்கு தோன்ற இந்த உணர்வுக்கு அளவே இல்லடி என்று மீண்டும் அவளை கட்டி அணைத்து முத்தமிட, அவனின் சந்தோஷத்தை பார்த்த ரேணுவின் உதடுகளும் தானாக மலர்ந்தது. சரி சரி, போதும் போதும், உங்க சந்தோஷத்தை கொஞ்சம் மிச்சம் வைங்க, வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். இப்போ டைம் ஆகுது, வாங்க டாக்டரை போய் பார்க்கலாம் என்ற ரேணு கௌதமை அழைத்து கொண்டு டாக்டரிடம் வர, அவரும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி பார்த்து அனைத்தையும் அனலைஸ் செய்துவிட்டு ரேணு மற்றும் கௌதம் இருவரையும் பார்த்து, ரேணு, உங்க குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களே அதை பார்த்திருப்பீங்க. ஆனா என்று டாக்டர் இழுக்க, என்ன டாக்டர், என்னாச்சு, ஏன் தயங்குறீங்க என்று கௌதம் பதட்டத்தோடு கேட்க, ரேணுவும் டாக்டர் என்ன சொல்ல போகிறார் என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள். நோனோ, பதட்டப்படாதீங்க மிஸ்டர் கௌதம், ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. உங்க வைஃப் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க சரியா சாப்பிடறதே இல்ல. இல்ல டாக்டர், நான் நல்லாதான் சாப்பிடுறேன். சொல்லப்போனா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதுல இருந்து குழந்தைக்காக ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே சாப்பிடுறேன். சி மிஸ்ஸஸ் ரேணு, இதெல்லாம் சாப்பிடறதால மட்டும் உங்க உடம்பு ஹெல்தியா இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு ஃபுட் சார்ட் கொடுக்கறேன், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க என்ற டாக்டர் ரேணு மற்றும் கௌதம் இருவருக்கும் ஒரு சில அறிவுரைகள் வழங்க, அதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு இருவரும் வீடு திரும்பினார்கள். அன்று இரவு உணவு முடித்து ரெஃப்ரெஷ் ஆகி படுக்க வந்த ரேணு கௌதமையும் அவன் கையில் இருந்த தன் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்தவாறே அவன் அருகே வர, அவனும் ரேணு வந்ததை கூட கவனிக்காமல் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையே ஆசையோடு வருடி கொண்டிருந்தான். என்ன சார், வந்ததுல இருந்து அதையே கண்ணிமிக்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க என்று ரேணு தன் உருவம் உயர்த்தி கேட்டாள். ஏ ரேணு, வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்த எனக்கே இவ்ளோ சந்தோஷமா இருக்கே. இந்த 5 மாசம் உன் வயித்துல நம்ம குழந்தைய நீ சுமந்துகிட்டு இருக்கியே, அப்ப நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப என்று கௌதம் கேட்க ஒரு பெருமூச்சு விட்ட ரேணு, அதை ஏன் கௌதம் கேக்குறீங்க? உங்ககிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லவும் முடியாம, இந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கவும் முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ற ரேணுவிற்கு நடந்த அனைத்தும் ஞாபகத்திற்கு வர, சட்டென்று அவளை கட்டி அணைத்து அவள் இதழ்களில் அழுத்தமாக முத்தமிட்ட கௌதம். சாரி ரேணு, தப்பெல்லாம் என்னோடதுதான். இனி அது எதையும் நினைச்சு நீ கவலைப்படாத. இனி உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம்ம குழந்தை மட்டும்தான். இனிமே நம்ம குழந்தையும் உன்னையும் எப்படி பாத்துக்க போறேன்னு மட்டும் நீ பாரு என்று அவன் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் அவள் செவிகளில் இன்னும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருந்தது. அதே நேரம் இங்கு கௌதம் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்தவன் புயல் வேகத்தில் தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டான். ரெஸ்டாரண்டில் நடந்த விஷயத்தால் ருத்ரமூர்த்தியாக மாறியிருந்தான். பல்லை கடித்தபடியே தன் கோபத்தை தணித்துக் கொள்ளும் பொருட்டு அவன் நடக்க இருந்தும் அவனது மன எரிச்சல் அடங்கவில்லை.
அருகில் இருந்த பூஜாடியை எடுத்து கீழே போட்டு உடைத்தான். தன் கண்ணில் பட்டதையெல்லாம் உடைக்க ஆரம்பித்து விட்டான். என்ன செய்தும் அவன் கோபம் மட்டும் தனிவேனா என்று அடம் பிடித்தது. வேகமாக தன் போனை எடுத்து அதில் ரேணுவின் போட்டோவை தேடி கண்டுபிடித்தவன் ஏதோ அவள் நேரிலே நிற்பது போல் நினைத்துக்கொண்டு அவளிடம் கர்ஜித்தான். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அந்த அஜய் கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே இன்னைக்கு நீ இன்சல்ட் பண்ணிட்டல. சொன்னவன் மனதின் வெம்மை தாங்க முடியாமல் அருகில் இருந்த கட்டிலில் அப்படியே தொப்பென்று அமர்ந்து கொண்டான். அறை முழுவதும் பொருட்கள் சிதறி இறைந்து கிடந்தது. கையில் வைத்திருந்த அவள் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு நினைவுகள் அதை எடுத்த பொழுது இருந்த அவர்களது சந்தோஷ நாட்களை நினைவு கூர்ந்தது. 4 வருடங்களுக்கு முன் கௌதம் தன் ஆபீஸில் பிஸியாக வேலை செய்து கொண்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து அவனது மொபைல் இசைத்து தன் இருப்பை தெரிவிக்க லேப்டாப்பில் ஒரு கண் வைத்தபடியே அதை அட்டெண்ட் செய்து காதில் வைத்தான். ஹலோ, கௌதம் ஹியர். ஹூஸ் திஸ்? தன் கம்பீர குரலில் அவன் கேட்க மறுமுனையில் அமைதி நிலவியது. ஹலோ, பேசுறது கேக்குதா? யாருன்னு கேட்டேன். உன் பொண்டாட்டி தான் பேசுறேன். அதுவரை லேப்டாப்பில் கவனமாக எதையோ ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தவன் ரேணுவின் குரலை கேட்டதும் முகம் மலர்ந்து விட்டது அவனுக்கு. தன் ரோலிங் சேரில் இருந்தபடியே லேப்டாப்பை விட்டு சற்று தள்ளி வந்தவன் அவளிடம், ஓ, சொல்லுங்க மேடம். எப்பவும் ஆபீஸ் டைம்ல கூப்பிட மாட்டீங்களே, என்ன விஷயம்? லஞ்ச் கொடுத்து விட்டேனே, சாப்பிட்டாச்சா? ரேணு கேட்ட பிறகுதான் பசி என்ற உணர்வே அவனுக்கு தோன்றியது. மணியை பார்த்தான். அது 4 என்று காட்டியது. கௌதம், பதில் சொல்லு. ஓ, சாரி ரேணு. அவன் சாரி என்றதும் அவன் சாப்பிடவில்லை என்று தெரிந்து கொண்டவள் அவனை கடிந்தாள். என்ன இது கௌதம், ஒர்க் எவ்வளவு இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடணும்னு தெரியாதா உங்களுக்கு? சரி சரி, ஓகே, இப்ப சாப்பிடுறேன். நீ டென்ஷன் ஆகாத, அப்புறம் உன்னோட சேர்ந்து என்னோட பேபியும் டென்ஷன் ஆயிடும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. உன்ன மாதிரி உன் ஜூனியரும் ரொம்ப ஸ்ட்ராங். அவள் ஜூனியர் என்றதும் உடனே அவனுக்கு அவளை பார்க்கும் ஆவல் வந்தது. ஆ, ரேணு, ஜூனியர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? உன் ஜூனியர் நீ எப்ப வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ரேணு சொன்ன விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்த கௌதமுக்கு குழந்தையை தொட்டு கொஞ்சம் ஆவல் அதிகரித்தது. அவன்கிட்ட டாடி சீக்கிரமா ஒர்க்க முடிச்சிட்டு வந்துருவேன்னு சொல்லு ரேணு. மறக்காம சாப்பிட்டுட்டு வேலையை பாரு கௌதம். சரிடி பொண்டாட்டி, நீ வேற கால் பண்ணி என்ன டெம்ப் பண்ணிட்ட. இனிமே எனக்கு வேலையே ஓடாது. ஒழுங்கா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போனவே. சிறு குழந்தை போல் அவன் கேட்டதில் சிரித்தவள் அவன் கேட்டதை போன் வழியாகவே அவனுக்கு பார்சல் செய்து அனுப்பிவிட்டு போனை கட் செய்தாள். அதன் பிறகு அவசரமாக அவள் அனுப்பிய உணவை சாப்பிட்டு முடித்தவன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். ஆனால் மனம் அதில் லைக்காமல் ரேணுவிடம் செல்ல சொல்லி சண்டித்தனம் செய்தது. போன் பண்ணி என் வேலையை கெடுத்துட்டா ராட்சசி. மனதிற்குள் அவளை செல்லமாக திட்டியவன் கண்ணை மூடி ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவன் மீண்டும் தன் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான். அன்று ஏனோ அதிக வேலை பளுவின் காரணமாக கௌதம் சொன்னது போல் அவனால் விரைவில் வீடு திரும்ப முடியவில்லை. நேரம் கழித்து வந்து சேர்ந்தான். 6 மாத கர்ப்பிணியான ரேணு ஹாலில் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்திவிட்டு அவன் சற்றே சோர்வுடன் இறங்கி வர விரைந்து சென்று அவனை வரவேற்றாள். ரேணு, என்ன இது? ஆல்ரெடி இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. இன்னும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்க? அத்தியாயம் 238. காதல் ஆசை. ரேணு, என்ன இது? ஆல்ரெடி இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. இன்னும் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்க? நீ வராம எனக்கு தூக்கம் வராதுன்னு உனக்கு தெரியாதா? அவள் குறும்பு புன்னகையுடன் கேட்கவும் அவள் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டினான். அவன் மூக்கை பிடிக்கவும் அவன் கையில் இருந்த சூட்டை அவள் அறிய பதட்டமாக அவன் நெற்றியை தொட்டு பார்த்தாள். நன்றாக குதித்தது. சின்ன கௌதம், ஃபீவர் அடிக்குது. ஒண்ணுல ரேணு, லைட்டா தான் இருக்கு. என்ன லைட்டா இருக்கு? இங்க பாரு எப்படி குதிக்குதுன்னு. ஒழுங்கா சாப்பிடாம வேலை வேலைன்னு ஓடுனா இப்படிதான் ஆகும். சேயை கண்டிக்கும் தாய் போல் அவள் கூற எப்பொழுதும் போல் இன்றும் அவளது அன்பில் உருகி போனான். வா கௌதம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். அவள் அவனை கைப்பிடித்து அழைக்க அவளை இழுத்து தன் அருகில் நிறுத்தி கொண்டவன் மென்மையாக அவளை பார்த்தான். ரேணு,
எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டு ஒரே ஒரு டேப்லெட் போட்டா எல்லாமே சரியா போயிடும். பிளஸ் என் பொண்டாட்டி கூட இருக்கும்போது இந்த ஃபீவர் என்ன பண்ணிடும்? ஒற்றை கண் சிமிட்டி அவன் சொன்னதில் வெட்கத்தால் அவளது கன்னங்கள் இரண்டும் ஆப்பிள் பழம் போல் சிவந்து விட்டது. ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ளாதது போல் பேசினாள். போதும் பார்த்தது. நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் இரு சொன்னவள் வேகமாக கிச்சன் நோக்கி செல்ல, போகும் அவளை பார்த்து புன்னகைத்தவன் தன் அறைக்குள் சென்றான். ஆனால் உடல் சோர்வில் தன் உடைகளை கூட மாற்றாமல் அப்படியே கட்டிலில் அமர்ந்து விட்டான். சில நிமிடங்களில் டின்னர் பிளேட்டுடன் உள்ளே வந்த ரேணு அவன் உடையை கூட மாற்றாமல் அப்படியே அமர்ந்திருப்பதை பார்த்து வேகமாக அவனிடம் வந்தாள். கௌதம், இன்னும் நீ ட்ரெஸ் மாத்தலையா? அவனிடம் கேட்டபடியே தன் கையில் வைத்திருந்த பிளேட்டை ஓரமாக அந்த டேபிளில் வைத்தாள். ரொம்ப டயர்டா இருக்கு ரேணு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட லேசியா இருக்கு. அவன் சொன்னதும் அவனது தலையை மெல்ல கோதியவள் அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் செய்ய உதவினாள். அவள் அவனது சட்டையில் இருந்த பட்டன் ஒவ்வொன்றையும் அவிழ்க்க, அந்த சோர்விலும் கூட மனைவியின் நெருக்கத்தை வெறுவாக ரசித்தான் கௌதம். தன் இரு கை கொண்டு அப்படியே அவள் இடையோடு சேர்த்து தன்னுடன் அணைத்து கொண்டான். கௌதம், என்னது? என்ன விடு, முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடு. எனக்கு அதை விட இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது என்று அவளிடம் சொன்னவன் அவள் காதில் குனிந்து ரகசிய பாஷை பேச, பெண்ணவளின் கன்னங்கள் இரண்டும் வெட்கத்தால் செந்தாமரை நிறத்தை பூசிக்கொண்டது. அது மேலும் கௌதமை தூண்ட அவள் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான். அவன் இதழ் பட்டதில் தன்னுடல் கூசி சிலிர்த்தாள் ரேணு. ஆடவனின் கையில் நெகிழ துடித்த தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவனிடம், கௌதம் ப்ளீஸ் என்னை விட, நான் போய் உனக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். அவள் சொன்னதற்கு தலையை மறுப்பது போல் ஆட்டியவன் அவளை இன்னும் இறுக்கினான். அவன் இப்படி சொன்னால் கேட்டுக்கொள்ள மாட்டான் என்று யோசித்தாள். கௌதம், நீ என்ன ரொம்ப இருக்கிற, வயிறு இடிக்குதுப்பா. அவள் சொன்னதுதான் தாமதம். உடனே அவளிடம் இருந்து விலகியவன் அவள் வயிற்றில் கை வைத்தான். சாரி, ஆர்வ கோளாறுல நடுவுல இருந்த ஜூனியரை மறந்துட்டேன். அவன் சொன்னதும் அவனை பார்த்து சிரித்தவள் அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் செய்ய உதவினாள். பின் அவனுக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தாள். காய்ச்சல் இருந்த காரணத்தினால் கௌதமால் 2 வாய்க்கு மேல் சாப்பிட முடியவில்லை. போதும் ரேணு, பிளீஸ், என்னால சாப்பிட முடியல. அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டாதான் டேப்லெட் சாப்பிட முடியும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு கௌதம். அவனிடம் சொல்லியபடியே கெஞ்சி கொஞ்சியபடியே ஊட்ட, அவளது இந்த கொஞ்சல் மொழிக்காகவே அவனுக்கு இன்னும் அடம் பிடிக்க வேண்டும் என்று தோன்றியது. அவ்வப்போது அவள் ஊட்டிவிடும் பொழுது கையையும் சேர்த்து கடித்து வைத்தான். ஆ கௌதம், இந்த சேட்டையெல்லாம் பண்ணாம ஒழுங்கா சாப்பிடு. கௌதமிற்கு அவள் ஊட்டி விடுவதில் அலாதி இன்பம் எப்பொழுதுமே. தன் அன்னை கையால் ஊட்டி வளராதவனுக்கு ரேணுவின் இந்த காதல் கலந்த செயல் மனதால் அவனை சிறு வயதிற்கு கொண்டு சென்றுவிடும். கௌதம் அவளையே பார்த்தபடி இருந்தான். அவன் கண்களில் காதல் பொங்கி வழிந்தது. தேங்க்ஸ் ரேணு. அவன் சொன்னதில் புரியாமல் விழித்தாள். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற கௌதம்? இந்த பிரைஸ்லெஸ் காதலுக்காகத்தான். அப்படி பார்த்தா நான் உனக்கு டெய்லியும் 1000 முறையாவது தேங்க்ஸ் சொல்லணும். நமக்குள்ள தேங்க்ஸ் சாரி எல்லாம் கிடையாது, ஓகேவா? அவள் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போல சொல்லவும் அவளை பார்த்து சிரித்தவன் அவள் முன் குனிந்து பவ்யமாக சொன்னான். ஓகே மேடம், நீங்க சொன்னா அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அது என்று சொன்னவள் அவன் தலைமுடியை மிருதுவாக கோதிவிட்டாள். அந்த மென்மையில் கண்கள் சொருகியது அவனுக்கு. ஒரு வழியாக அவனுக்கு சாப்பாடு ஊட்டி முடித்தவள் டேப்லெட்டும் எடுத்து தந்தாள். ஓ மை காட், இது ரொம்ப கசப்பா இருக்கும், எனக்கு வேணாம். அவன் வேண்டுமென்றே தான் அப்படி கூறினான். அப்பொழுதுதான் அவள் தன்னிடம் கெஞ்சுவாள் அல்லது கொஞ்சுவாள் என்ற எண்ணம் அவனுக்கு. அவனது எண்ணம் பொய்க்கவில்லை. அவன் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னதும் அவனை செல்லமாக முறைத்தாள். என்ன கௌதம், நீ என்ன சின்ன குழந்தையா? டேப்லெட் சாப்பிட்டதான உடம்பு சரியாகும். பிளீஸ், என் செல்லம்ல, பிளீஸ் பிளீஸ். நோ ரேணு, வேணும்னா ஏதாவது ஸ்வீட்டா இருக்கிற மெடிசன் கொடு. என்ன விளையாடுறியா? ஸ்வீட்டான மெடிசனுக்கு நான் எங்க போறது? அது உன்கிட்டயே தான் இருக்கு. என்கிட்டயா? என்ன சொல்ற?
முதலில் புரியாமல் அவனை பார்த்தவள் பின் அவன் கண்கள் சொன்ன செய்தியை புரிந்து கொண்டு அவன் தோளிலே 2 அடி வைத்தாள். நீ ரொம்ப பேட் பாய் கௌதம். வைஃப் கிட்ட எப்பவும் பேட் பாயா தான் இருக்கணும் செல்லம். ரேணுவுக்கு அவன் சொன்னதில் வெட்கம் வேறு வந்து தொலைத்துவிட அதை மறைப்பதற்காக முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டாள். என்னைய பேசி டைவர்ட் பண்ணாத, முதல்ல இந்த மெடிசனை சாப்பிடு. ஒரு கையில் டேப்லெட் மறு கையில் தண்ணீரை வைத்துக்கொண்டு அவள் கேட்ட அழகில் அப்படியே அவளை பார்த்து கொண்டே இருந்தால் போதும் என்று தோன்றியது கௌதமுக்கு. பின் அவளை ரசித்தபடி டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டவன் அப்படியே அவளை மெல்ல இழுத்து தன் பக்கம் அமர்த்தி கொண்டான். அவள் அணிந்திருந்த டாப்ஸின் உள்ளே கையை விட்டு அவள் வயிற்றை இதமாக வருடி கொடுத்தான். தன் தந்தை வந்து தொட்டதாலோ என்னவோ அதுவரை அமைதியாக அம்மாவின் வயிற்றில் துயில் கொண்டிருந்த குழந்தை அசைந்து அதன் இருப்பை அவனுக்கு காட்டியது. அதில் மேலும் குதூகலித்தவன் அவள் வயிற்றை 2 கைகளாலும் வருட ஆரம்பித்தான். அவனின் தொடுகையில் உடல் நெகிழ கண்மூடி அவன் மேல் சாய்ந்திருந்தாள் ரேணு. ரேணு, அவள் வயிற்றிலிருந்து தன் கைகளை எடுத்தவன் அவள் தோளை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். பின் அவளது கண்ணோடு கண் பார்த்தபடியே கேட்டான். உனக்கு ஏதாவது வேணுமா? அது எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம், இப்படியே இருந்தா போதும் சொன்னவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளை பூ போல் தன்னுடன் அணைத்து கொண்டான் கௌதம். அத்தியாயம் 239. நீ இன்னும் தூங்கலையா? அது எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம், இப்படியே இருந்தா போதும் சொன்னவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவளை பூ போல் தன்னுடன் அணைத்துக் கொண்டான் கௌதம். ரேணு, இந்த டைம்ல லேடிஸ்க்கு ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் இருக்குமாமே, உனக்கு அந்த மாதிரி எதுவும் சாப்பிட தோணலையா? ஆமா, எனக்கும் அப்பப்போ தோணும். அப்படியா? அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்கல? அது எல்லாமே நம்ம வீட்லயே இருக்குல்ல, அதுதான். இப்படி அவர்கள் பேசியபடியே சிறிது நேரம் இருக்க ரேணு கௌதமின் நெற்றி மற்றும் கழுத்தை தொட்டு பார்த்தாள். ஆனால் அவன் உடம்பின் சூடு குறையவே இல்லை. என்ன கௌதம், டேப்லெட் சாப்பிட்டோம், இன்னும் உடம்பு சூடாவே இருக்கு, பேசாம நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? ரேணு கேட்க அவளையே கூர்ந்து பார்த்தபடி இருந்தவன் வேண்டாம் என்பது போல் தலையசைத்தான். என்ன கௌதம், நீ சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிற பாரு, உடம்பு எப்படி கொதிக்குதுன்னு. உடம்பு சூடு டேப்லெட்னால குறையாது, ஆனா நீ மனசு வச்சாதான் குறையும். அவன் சொன்னதை கேட்டு அவனை புரியாமல் பார்த்தாள். அதை பார்த்தவன் மெல்ல அவள் காதருகே குனிந்து அவள் தோளில் இதமாக முத்தம் ஒன்றை வைத்தவன் பின் ரகசிய குரலில் அவளிடம் ஏதோ கிசுகிசுக்க இப்பொழுது அவனது உடல் சூடு அவளுக்கும் பரவியது. வெட்கத்தில் உடல் சிலிர்த்துவிட அது அவனிடம் இருந்து மறைக்கும் பொருட்டு அவன் மார்பிலே தஞ்சம் புகுந்தாள் ரேணு. அந்த நிமிடம் இருவருக்கும் காதலுக்கு இணையாக மோகமும் கைகோர்த்துவிட அவளை தன்னிடம் இருந்து பிரித்தவன் லிப்ஸ்டிக் இல்லாமலே சிவந்த காட்சி தந்த செர்ரி பழ உதடுகள் துடிப்பதை பார்த்து தன் ஒற்றை விரலால் அவள் முகத்தில் கோலம் வரைய கண்கள் சுருகியது பெண் அவளுக்கு. அவன் நாக்கு அவள் உதடுகளை பிளந்து உள்ளே போனது. அவள் இதழுக்குள் தன் தேடலை தொடங்கியவன் இதழோடு முத்த சண்டை போட ஆரம்பித்தான். ரேணு அவன் பிடரி முடிகளை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். நிமிடங்கள் கரைவது தெரியாமல் முத்த சண்டை போட்டுக்கொள்ள அந்த சண்டையின் முடிவில் முத்தக்கலை மோட்சம் பெற்றது. அவனது கைகள் அவளது மேனியில் ஆங்காங்கே ஊர்ந்து அவளை இம்சை செய்ய ஆரம்பித்தது. அவள் இதழ்களை விடாமலே அப்படியே தன் அருகே படுக்க வைத்தவன் பெண் அவளை ஆர்வமாக அணைத்துக் கொள்ள சற்றே பெரிதாக இருந்த ரேணுவின் வயிறு அதை செய்ய விடாமல் தடுத்தது. அவளின் வயிற்றை இடித்து விடாமல் அணைக்க அது அவனுக்கு ஏதுவாக இல்லை. இப்படியும் அப்படியுமாக தன் கைகளை மாற்றிக்கொண்டே இருந்தான். அவன் செயலை பார்த்த ரேணுவுக்கு சிரிப்பு பொத்திக் கொண்டு வந்தது. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, இப்பவே வயிறு பெருசா இருக்கு, இன்னும் மாசம் பக்கத்துல வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அவள் சொன்னதில் அவளையே கூர்ந்து பார்த்தவன் அவளது கீழ் உதட்டை தன் பெருவிரலால் உரசிக்கொண்டே பேசினான். அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவன் சொன்னதில் தன் உதட்டை பிடித்திருந்த அவனது கைகளை விளக்கியவள் அவனை கேள்வியாக பார்த்தாள். அவளை பார்த்து சிரித்தவன் அவளை திருப்பி படுக்க வைத்தான். பின் அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான்.
இப்ப யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல? சொல்லியபடியே அவன் அவள் அணிந்திருந்த டாப்ஸை மெல்ல விலக்கியவன் அவள் கழுத்தடியில் இதழ் பதிக்க உணர்ச்சி பெருக்கில் தத்தளித்தாள் ரேணு. அவன் கைகள் அவள் மேனியில் சுதந்திரமாக தன் தேடலை தொடங்க கண்மூடி அவன் தொடுதலில் நிகழ ஆரம்பித்தாள். அவளது கன்னம், கழுத்து, இடை, நாபி கமலம் என்று ஆங்காங்கே ஊர்ந்த அந்த கை இறுதியாக அவளின் மென்மையான முன்னழகில் வந்து அமர்ந்து அழுத்தியது. அதில் ரேணு உணர்ச்சி தாங்காமல் மெல்ல சத்தம் எழுப்பினாள். அது அவனுக்கு இன்னும் போதையூட்டும் விதமாக இருந்தது. அவன் மீசையால் அவளது கழுத்துக்கடியில் உரசியபடியே அங்கு முத்தம் வைத்துக் கொண்டு இருந்தான். அவன் விட்ட அனல் மூச்சு சூடாக அவள் மேல் பட தன்மேல் படர்ந்து கொண்டிருக்கும் அவன் கைகளை மேலும் நகராதபடி இறுக்கி பிடித்து கொண்டாள். அதில் அவனுக்கு சற்றே ஏமாற்றமடைய அவளை ஏக்கமாக பார்த்தான். ரேணு, ப்ளீஸ் கைய விடு. உணர்ச்சி பெருக்கில் தத்தளித்துக் கொண்டிருந்தவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. ஐ லவ் யூ அம்மோ, என் செல்லோன்ல, ப்ளீஸ் கையட்ரி. அவன் அம்மு என்று அழைத்ததிலே அவன் மீதான காதல் பெருக்கிட மெல்ல தன் கைகளை விலக்கிக் கொண்டாள். கௌதம் சுதந்திரமாக மீண்டும் தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். எந்த விதத்திலும் அவளை கஷ்டப்பட விடாமல் அவளை பூ போல் கையாண்டான். தன் எடையை மொத்தமாக அவள் மேல் சாய்க்காமல் அவளின் ஒவ்வொரு கண்ணசைவுக்கும் அவளின் விருப்பம் உணர்ந்து அவன் செயல்பட அங்கு தாம்பத்தியம் பாடம் அழகாக முடிந்தது. கூடல் முடிந்து கண்மூடி இருந்த ரேணுவின் நெற்றியில் முத்தமிட்ட கௌதம் அவளை அணைத்தபடியே இருந்தான். திடீரென்று கேட்ட போன் சத்தத்தில் தன்னிலை மீண்ட கௌதம் நிகழ்காலத்திற்கு வர பழைய நினைவுகளை நினைத்து பார்த்தவனுக்கு ரேணுவின் அருகாமையை அவன் மனது மிகவும் நாடியது. ஆனால் அது இப்பொழுது நடக்க வாய்ப்பில்லை என்று அறிந்தவனுக்கு ஆற்றாமையால் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. ரேணு அறையை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அபி இன்னமும் தூங்காமல் விசும்பியபடியே படுத்திருந்தான். அபி, நீ இன்னும் தூங்கலையா? சொன்னவள் அவனை நெருங்கி படுத்துக்கொள்ள அபி எதுவும் பேசவில்லை. அவள் வந்து படுத்ததும் அவளிடம் இருந்து சற்று இடைவெளி விட்டு படுத்துக்கொண்டான். அதில் அவனது கோபம் அவளுக்கு நன்றாக புரிந்தது. இருந்தும் அவனது பிடிவாதத்திற்கு அவளால் இழக முடியவில்லை. மொத்த கோபமும் கௌதம் மீது திரும்பியது அவளுக்கு. அபி, நீ என் மேல கோவமா இருந்தாலோ எனக்கு வேற வழி இல்ல. நீ அந்த பிக்மேன் கூட பேசக்கூடாது. நீ எவ்வளவு அடம் பிடிச்சாலும் மம்மி எப்பவும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சொன்னவள் அவனை நெருங்கி படுத்து அணைத்துக் கொண்டு மெல்ல அவன் தலையை கோதியபடியே இருந்தாள். அபி, கண்ண மூடி தூங்கு. நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல. தனது பிடிவாதம் ரேணுவிடம் வேலை செய்யவில்லை என்று அபிக்கு ஏமாற்றமாக இருந்தது. மம்மி என்ன அடிச்சதுக்காக கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. என்ன டாடி கிட்ட பேசவும் கூடாதுன்னு சொல்றாங்க. மனதிற்குள் நினைத்து கொண்டான் அபி. வெளியே சொன்னால் மீண்டும் ரேணு அடித்து விடுவாளோ என்று பயம் அவனுக்கு. அதில் அவனுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது.